வாங்க இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்கள்ல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் தொழிலாளர்களையும் கம்பெனிகளையும் எப்படியெல்லாம் பாதிக்குது? ஒரு ஆய்வு முன்வைக்கிற விமர்சன பார்வைய இந்த பகுப்பாய்வுல நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றத்தோட அளவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ சின்ன திருத்தம் இல்ல. பல வருஷங்களா பல போராட்டங்களுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட 44 மத்திய தொழிலாளர் சட்டங்களை மொத்தமா ரத்து செஞ்சிருக்காங்க. இது ஒரு முழுமையான மறுசீரமைப்புன்னே சொல்லலாம். அந்த 44 சட்டங்களையும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வெறும் 4 சட்ட தொகுப்புகளா சுருக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 44 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இந்த மாற்றம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற பல விமர்சனங்களுக்கும் மைய புள்ளியா இருக்கு. சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல இந்த 4 சட்ட தொகுப்புகள், அப்புறம் ஒவ்வொன்னா, அதாவது தொழிலுறவுகள், சமூக பாதுகாப்பு, அப்புறம் வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு, இதுல எல்லாம் என்னென்ன விமர்சனங்கள் இருக்குன்னு அந்த ஆய்வு அடிப்படையில பார்ப்போம். கடைசியா மொத்தமா அந்த ஆய்வு என்ன முடிவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், அதாவது தொழிலுறவு சட்ட தொகுப்பு. இதுல தொழிற்சங்கங்கள், வேலை நீக்கம், வேலை நிறுத்தம் பண்ற உரிமை, இதுலெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி ஒரு நிரந்தரமான வேலைக்கு கூட ஒருத்தரை கான்ட்ராக்ட் அடிப்படையில வேலைக்கு எடுக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் எந்த நோட்டீஸோ எந்த நஷ்ட ஈடோ கொடுக்காம வேலையை விட்டு அனுப்ப முடியும். இதுதான் இந்த சட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது ஆட்குறைப்பு. முன்னாடிலாம் ஒரு கம்பெனில 100 பேருக்கு மேல வேலை செஞ்சா அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா இப்போ அந்த லிமிட்டை 300 ஏத்திட்டாங்க. இதனால என்ன ஆகும்னு இந்த ஆய்வு சொல்லுதுன்னா, இந்தியால இருக்கிற 90% தொழிற்சாலைகள் இனிமே அரசாங்க அனுமதி இல்லாமலே ஆட்குறைப்பு செய்ய முடியும். சரி, ஒரு பக்கம் ஆட்குறைப்பு சுலபமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் தொழிலாளர்களோட குரலா இருக்கிற தொழிற்சங்கங்களோட நிலைமை என்ன? இந்த புது சட்டங்கள் அவங்களை எப்படி பாதிக்குது? இந்த ஆய்வு சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுது. முதல்ல, ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும்னா அங்க வேலை செய்யற 10% பேர் சப்போர்ட் பண்ணணும். இது நிர்வாகம் அவங்கள பழி வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். ரெண்டாவது, வெளியிருந்த தலைவர்களை கொண்டு வர்றத கட்டுப்படுத்துறாங்க. இதனால பேரம் பேசுற சக்தி குறையும். அது மட்டும் இல்லாம தொழிலாளர் நலனுக்காக இருந்த தனியான கோர்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வராங்க. இதனால நீதி கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாகலாம். வேலை நிறுத்தம் பண்ற உரிமையை பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அது நடைமுறையில கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சுன்னு தான் சொல்லுது. ஏன்னா வேலை நிறுத்தம் பண்றதுக்கு 14 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும், பேச்சுவார்த்தை நடக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விதிகள். இதையெல்லாம் தாண்டி சட்டப்படி ஒரு வேலை நிறுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து சமூக பாதுகாப்பு, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி. அப்புறம் சம்பளம். ஒரு தொழிலாளியோட சம்பளம், சேமிப்பு, இதிலெல்லாம் இந்த சட்டங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். இது நேரடியா பணத்தை பாதிக்கிற ஒரு விஷயம். நம்மளோட PF, அதாவது வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு இருக்கு இல்லையா, அது முதலாளி கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட இருந்தும் 12% இருந்துச்சு. அதை இப்போ 10% குறைச்சிட்டாங்க. இங்க ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான மாற்றம் இருக்கு. ஊதியம், அதாவது வேஜஸ்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தத்தை மாத்திருக்காங்க. இனிமே உங்க பேசிக் சம்பளமும் அகவிலைப்படியும் மட்டும்தான் ஊதியம்னு கணக்குல வரும். HRA, ஓவர் டைம் அலவன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வராது. இது ஏன் பெரிய பிரச்சனைனா, உங்களோட PF மாதிரியான பலன்கள் இந்த ஊதியத்தை வச்சுதான் கால்குலேட் பண்ணப்படும். அப்போ உங்களோட நீண்டகால சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது மட்டுமல்ல, இன்னும் சில கவலைகளையும் இந்த ஆய்வு முன்வைக்குது. உதாரணத்துக்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்களோட நலத்திட்டங்களுக்குன்னு ஒரு கேரண்டியான பட்ஜெட் ஒதுக்கீடு இல்ல. ESI, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சட்டத்தை மீற கம்பெனிகளுக்கு அபராதம் குறைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா போனஸ் சரியா கொடுக்கறாங்களான்னு பார்க்க கம்பெனியோட கணக்கு செக் பண்ற தொழிற்சங்கத்தோட உரிமையையும் எடுத்துட்டாங்க. சரி, கடைசியா நாம பார்க்க போறது பணியிட பாதுகாப்பு, அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். வேலை செய்யற இடத்துல ஒரு தொழிலாளியோட பாதுகாப்புக்கு இந்த சட்டங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்குது? இங்கேயும் தொழிற்சாலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. முன்னெல்லாம் பவர் யூஸ் பண்ற இடத்துல 10 பேருக்கு மேல இருந்தா அது ஃபேக்டரி, இப்போ அது 20 பேர். பவர் இல்லாத இடத்துல 20 பேரா இருந்தது இப்போ 40 பேரா ஆக்கிட்டாங்க. இதனால என்ன ஆகும்? கோடிக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க இந்த பாதுகாப்பு சட்டங்களுக்கு கீழேயே வரமாட்டாங்க. இது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கான தொழிலாளர் எண்ணிக்கையையும் 20ல இருந்து 50ஆ ஏத்திட்டாங்க. இதனால கம்பெனிங்க கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை இன்னும் அதிகமா எந்த ஒழுங்குமுறையும் இல்லாம பயன்படுத்த இது வழிவகுக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது. இதனால ரொம்ப பாதிக்கப்பட போறது யாரு? இந்த ஆய்வு சொல்றபடி
புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட 8 மணி நேர வேலை நாளுங்கிறது சட்டப்படியே 12 மணி நேரமா வாரலாம். ஒரு காலாண்டுக்கு 125 மணி நேரம் வரைக்கும் ஓவர் டைம் பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம். ஏன் வாராந்திர விடுமுறைய கூட அரசாங்கம் நினைச்சா ரத்து செய்யலாம். சரி, இப்போ இந்த எல்லா விமர்சனங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த ஆய்வோட இறுதி முடிவு என்னவா இருக்கு? ரொம்ப நேரடியா சொல்லணும்னா, இந்த சட்ட சீர்திருத்தங்கள் எல்லாமே தொழிலாளர்களோட நலனை விட கம்பெனிகளோட நலனுக்கு, அதாவது தொழில் செய்வதை எளிதாக்குறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இதுதான் இந்த ஆய்வோட மையவாதம். கடைசியா அந்த ஆய்வோட மொத்த கருத்தையும் ஒரே வரியில அவங்க சொல்றாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது தொழில் செய்வதை எளிதாக்குதல் அப்படிங்கிற பேர்ல ஈஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலை எளிதாக்குவது நடக்குது. இதுதான் அவங்க முன்வைக்கிற பார்வை.